அன்புள்ள தோழர்களே, உங்களுக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட சேனல் வியூஸ் போகாத அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பொருளாதார ரீதியாக பெரும் தடையோட இருக்கிறோம். இப்போ நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தொகை எங்களுக்கு சேனல் நடத்த ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. நீங்க ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தொடர்ந்து மாதம் மாதம் அனுப்புங்க. உங்க சப்போர்ட்னால தான் நம்ம எனவே பேசுவோம் தொடர்ந்து நடக்கும். உதவி கொண்டிருக்கும் தோழர்களுக்கும் உதவ போகும் தோழர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. கஸ்டடியல் டெத், இதுக்கு அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இதுவே இவங்க எதிர்கட்சியா இருந்திருந்தா மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் ஆர்ப்பாட்டமாவது 3 மணி நேரம் பர்மிஷன் வாங்கி 3 நிமிஷத்துல முடிச்சுட்டு போற ஆர்ப்பாட்டம் எல்லாம் அட்டகாசமா பண்ணுவாங்க. அன்னைக்கு விஜய் கையில, இன்னைக்கு சிஎம்மா இருக்கிற விஜய் கையில இருந்தது இந்த பேனர் தாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு இது வேண்டாமாமா, நீதி மட்டும்தான் தேவைப்பட்டுதான். ஏன்னா அன்னைக்கு இருந்த முதல்வர் அந்த விஷயத்துக்கு தாம் பொறுப்பேத்து சாரி கேட்டாரு. அந்த சாரியோட நிறுத்தாம அதுக்கான ஆக்ஷனையும் உடனடியா எடுத்தாரு. ஆனா நம்ம முதல்வர் என்ன பண்ணாரு? சிவகார்த்திகேயன் கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயன் வந்தது கட்டி பிடிக்கிறது என்ன, பொக்கே வாங்கி வைக்கிறது என்ன? தமிழ்நாட்டுடைய சிஎம் பாக்கணும்னா சினிமா நடிகரா இருந்தா மட்டும்தான் பாக்கணும்னு எழுதப்படாத சட்டமா மாத்தி வச்சிருக்கிறாங்க. அது என்னன்னு தெரியலைங்க. சினிமா நடிகர்கள்லாம் போன உடனே பாத்துட்டு வந்துடுறாங்க. நம்ம மக்கள் யாராவது மனு கொடுக்கவோ இல்ல ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணவோ போனா பார்க்க முடியறது இல்ல. இவருக்கு மக்கள் மேல பயங்கர மரியாதைங்க. மக்களை பார்க்க வந்துட்டாருன்னா கை இப்படி கட்டிக்குவாரு. இப்படி கட்டின கை எடுக்கவே மாட்டாரு. மரியாதை 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 மட்டும்தான். பக்கத்துல இருக்கிற அக்கா வந்து கைய கொடுத்தா கூட கட்டின கைய எடுக்க மாட்டேன் அப்படின்னு வச்சுக்குவாரு. ஆனா நடிகர்களை பார்த்தா 2 கையும் திறந்து வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாரு. இது உங்களுக்கான ஆட்சி, உங்கள் விஜயின் ஆட்சி, உங்கள் நடிகனின் ஆட்சிங்கிற ஆட்சியத்தான் நடத்திக்கிட்டு இருக்காரு சிஎம். நடிகர் சிஎம் அவர்களே, நீங்க நடிகர் சங்க தேர்தல்ல ஜெயிச்சு நடிகர் சங்க தலைவர் ஆகல அப்படிங்கறத எப்ப நீங்க நம்ப போறீங்க? கன்னியாகுமரி மாவட்டம்ங்கிறது தமிழ்நாட்டுலதான் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அங்க இருக்கிற சிறைத்துறை உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம் உடைய கையில தான் காவல்துறை இருந்துச்சு. அப்ப அவரு வந்து காவல்துறையை பொம்மை மாதிரி செயல்படுத்திக்கிட்டு இருந்தாருன்னு நீங்க தானே சொன்னீங்க. எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார்? உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறல. ஏன்னா இருந்தா தானே வரும். மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா, இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா, அவ்வளவுதானே. இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு. இப்ப உங்ககிட்ட காவல்துறை எப்படி செயல்படுது அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. இந்த விஜயபாஸ்கர்னு ஒருத்தர் இருக்காருலங்க, அவரை பத்திரமா பாதுகாப்பா கூட்டிட்டு வந்து உங்க ஆபீஸ்ல விடுறாங்க. அவரு உங்க கட்சியில சேர்றதுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குது. அவரு என்ன பண்ணாருன்னா, எதுக்காக இந்த செக்யூரிட்டினா, தமிழ்நாட்டுக்குள்ள குட்கா வர்றதுக்கு அவர் தான் எல்லா வழிவகையும் பண்ணி கொடுத்தாரு. குட்கா வியாபாரிக கிட்ட காசை வாங்கிட்டு யூடு அப்படின்னு சொன்னாரு. அந்த C&F விஜயபாஸ்கர் இருக்காருலங்க, அவர்கிட்ட இருந்து வாங்கின கடைசி ரீட்டைலர் தான் நம்ம கன்னியாகுமரி சபரிவர்மன் கிட்ட குட்கா இருக்கு அப்படின்னா காவல்துறை எடுக்கிற நடவடிக்கையை நாங்க பாராட்டுறோம். இது அதே நடவடிக்கை தாவேகா நிர்வாகி கிட்ட எடுத்திருந்தீங்கன்னா இன்னும் பாராட்டுவோம். சரி, என்ன பண்றது, காவல்துறை என்பது நீங்க சொன்ன மாதிரியே பொம்மையா ஆயிடுச்சுங்க. அன்புள்ள காவல்துறை அதிகாரிகளே, சட்டம் ஒழுங்கு என்பது நீங்க அடிக்கிறதுனால வந்துடாது. அப்படி அடிச்சா சட்டம் ஒழுங்கு சரியாயிரும்னு நீங்க நம்புனீங்கன்னா, கஸ்டோரியல் டெத்துக்காக இதுவரைக்கும் கைது செய்யப்பட்ட எத்தனையோ காவல்துறையினர்கள் இருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் நீங்களே இன்னும் திருந்தாதப்போ, ஜெய்பீம் மாதிரியான படங்கள் வந்ததுக்கு அப்புறமும் அதை பார்த்தும் திருந்தாதப்போ, ஓ சாரி, நீங்கெல்லாம் விஜய் போலீஸா நடிச்ச படங்கள் தானே பாப்பீங்க. அந்த மாதிரியான பொறுப்பு இல்லாத படத்தை பாக்குறதுனாலயும் என்னமோ நமக்கு பொறுப்பே இல்லாம போயிட்டு இருக்கு. அந்த மாதிரியான சினிமா நடிகன் இன்னைக்கு சிஎம் ஆனதுனாலதான் சாரிங்கிற பேனரை நாங்க கையில வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். சாரி சபரிவர்மன், எங்க சிஎம் ரொம்ப பிஸியா இருக்காரு. உங்களை மாதிரியான சின்ன சின்ன கேஸ் எல்லாம் அவரால் டீல் பண்ண முடியாது. சிவகார்த்திகேயன் வந்திருக்காருங்க, அவரை பாக்குறதுக்காக சிவகார்த்திகேயன் வந்திருக்காரு. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு முக்கியமான நபர். பராசக்தியின் ஹீரோ சிவகார்த்திகேயன்க ஹிந்தி திணிப்புக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினவருங்க படத்துல. அப்பேற்பட்ட முதலாளிய எங்க சிஎம் மீட் பண்றது எவ்வளவு பெரிய வேலை.
அவர் விஜேவா இருக்கும்போது விஜய் அவார்டு வாங்க போனாருங்க. அப்புறம் அவர் நடிகர் ஆனதுக்கு அப்புறம் விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்புறம் இவர் ப்ரொடியூசர் ஆனதும் இவர் சிஎம் ஆயிட்டாருங்க விஜய். இப்படி விஜேல இருந்து நடிகராகி ப்ரொடியூசர் ஆன சிவகார்த்திகேயனை பாக்குறது தான் நடிகராய் இருந்து கட்சி ஆரம்பிச்சு சிஎம் ஆன விஜய்க்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்புங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்துதான் தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்க பத்தி பயங்கரமா பேசியிருப்பாங்க. அது அந்த பேச்சுவார்த்தையில சபரிவர்மன் உங்களை பத்தி அவர் பேசியிருப்பாருன்னு நாங்க நம்புறோம். ஒருவேளை இல்லைன்னா சாரி. தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்கு அப்படிங்கறத விஜய்க்கு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதையெல்லாம் விஜய் என்ன நினைச்சுக்கிறாருன்னா இது தமிழ்நாட்டின் தனிமனித ஒழுக்கம் சார்ந்ததுன்னு. தமிழ்நாட்டின் தனிமனித ஒழுக்கத்துக்கும் சட்ட ஒழுக்கத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல பாலாறும் தேனாரும் தான் ஓடுதுன்னு யாரும் அவரையே நம்ப வச்சிருக்கிறாங்க. இப்பெல்லாம் ஸ்கூல் குழந்தைங்க மாறுவேட போட்டிக்கு விஜயோட டைலாக் பேசுறதுதான் முக்கியம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சபரிவர்மனுடைய மரணத்துக்கு யாரு காரணம் அப்படிங்கிற $1 மில்லியன் கேள்வி சுத்திக்கிட்டே இருக்கு. தண்டனைகள் கடுமையானால் குற்றங்கள் குறையும் அப்படின்னு யாரோ சொல்லி இருக்கிறாங்க. குற்றங்கள் தடுக்க வேண்டிய காவல்துறைக்குள்ளேயே அத்தனை குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம தான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம் எங்க அண்ணன் எங்க விஜயண்ணா ஆட்சிக்கு வந்துட்டாங்கல்ல எல்லாமே மாறிடும்னு. இந்த சாரிங்கிற பேனரை பிடிக்கிறதுக்கு கூட இப்ப உங்க ஆட்கள் யாருக்குமே நேரம் இல்ல. சிஎம் விஜய் பயங்கர பிஸியா போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காருங்க. தீண்டாமையின் இன்னொரு வடிவத்தை விஜய் அவர்கள் நிறைய வழியில இப்ப காமிச்சுக்கிட்டு இருக்காருங்க. ஆனா நடிகர்களுக்குள்ள தீண்டாமை எல்லாம் கிடையாதுங்க. கலைஞர்கள் எப்பவுமே ஒற்றுமை சார்ந்தவர்கள் தானே. நாங்க தான் பல தடவை சொல்லியிருக்கோமே கூத்தாடி பயிலக யாருமே தமிழ்நாடு மக்களுக்காக பேச மாட்டாங்க அப்படின்னு. உடனே யாராவது அப்ப சூர்யா அப்படின்னு கேட்டு வராதிங்க. விதிவிலக்குகள் விதியாகாதுங்கிற விதி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் இத பத்தி பேச வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தங்களுடைய கடமை. இன்று சபரிவர்மன் இன்னைக்கோட நின்ற போறது இல்ல. யார் ஆட்சிக்கு வந்தாலும் யார் ஆட்சிக்கு வரலனாலும் அதுக்காக சரி அப்ப நம்ம விஜய் ஆட்சியை ஏத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த தப்புக்கும் பொறுப்பேத்துக்காத பொறுப்பற்ற முதல்வர் நமக்கு எதுக்கு? கரூர்ல காவல்துறை பண்ணது நாடகம் அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச விஜய்க்கு கன்னியாகுமரிய பத்தி கொத்து பரோட்டா போட போயிட்டாரு. ஏன்னா விஜய பொறுத்த அளவுக்கு முட்டை பரோட்டாவை கொத்து பரோட்டாவை தவிர வேற ஒன்னும் தெரியாது. அப்புறம் முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நாளையில இருந்து நம்ம கோயம்புத்தூர்ல புக் ஃபேர் ஆரம்பிக்க போறாங்க. புக் ஃபேர்னாலே நமக்கு பயமாயிருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1 கோடி புக்ஸ் கிட்ட நமக்கு இருக்கும். அதுல எந்த புக்கு வாங்குறது எந்த புக்கை விடுறதுங்கிற கன்ஃபியூஷன்லயே தான் இருப்போம் நம்ம. இன்னும் சொல்ல போனா நம்ம வாங்க வேண்டிய புத்தகங்களை எல்லாம் 1 வருஷமா எழுதி வச்சுட்டு ஸ்டாலா போய் தேடி தேடி வாங்குவோம். ஆனா இந்த டைம் ஒரு புத்தகம் வாங்குறதுக்கு உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம்ங்க. புக் ஃபேர் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளேயே அதுக்கான விளம்பரத்தை அவங்க பண்ணிட்டாங்க. எழுத்தாளர் நலங்கிலியினுடைய சுயசரிதை புத்தகம் அது. எதிர் வெளியீடு தான் அந்த புத்தகத்தை லான்ச் பண்றாங்க. RSS பிராமணன் பெரியாரிஸ்டானேன். இந்த புத்தகம் இந்த வருஷத்துடைய கோயம்புத்தூர் புக் ஃபேர் ஃபுல்லா கிடைக்கும். போய் வாங்கி படிச்சிருங்க. ஏன்னா இந்த வருஷம் நம்ம எந்த புத்தகத்தை முதல்ல லிஸ்ட்ல எழுதணும் அப்படிங்கறத அவங்க முடிவு பண்ணி சொல்லிட்டாங்க. மீண்டும் ஒரு முறை சாரி சபரிவர்மனுக்கு. ஏன்னா இது ஒரு சமூக குற்றம்தான். சிக்கனவெல்லாம் குற்றவாளி சிக்காதவெல்லாம் சிஎம்ங்கிற மாதிரி தான் தாவேக்கால தடி எடுத்தவெல்லாம் சிஎம்ங்கிற நினப்பு இருக்கிறதுனாலதான் அதாவது சிஎம் எதையுமே பேசாம எதையுமே கண்டுக்காம சும்மா ஆக்ஷன் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் மத்தவங்க எல்லாம் சிஎம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. நடிகர் சிஎம் விஜய் அவர்களே முதல்ல பொறுப்பை ஏத்துக்கோங்க. நடிகர் சிஎம் விஜய் அவர்களே முதல்ல சாரி கேட்டு பொறுப்பை ஏத்துக்கோங்க. பொறுப்பை ஏத்துக்குவீங்கன்னு நம்புறேன். இதுக்கு நாங்க உங்க மேல சும்மா எல்லாம் பழி போடல. இதுக்கு நீங்க தான் பொறுப்பு. காவல்துறைக்கான அமைச்சர் நீங்க தான். தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் நீங்க தான். இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு இனியாவது பொறுப்போட பொறுப்பேத்துக்க பழகுங்க. நீங்க தமிழ்நாடுங்க. தமிழ்நாட்டினுடைய முதல்வர். திருப்பி உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தமிழ்நாட்டினுடைய முதல்வர். நீங்க நடிகர் சங்க தேர்தல்ல ஜெயிச்ச நடிகர் சங்க தலைவர் கிடையாது. நடிகர் சங்கத்துக்கு மட்டும்தான் நீங்க தலைவர் நீங்க நம்பிட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து சிஎம் போஸ்ட ரிசைன் பண்ணிட்டு அந்த தலைவர் போஸ்டுக்கு போய் சேர்ந்துருங்க. தயவு செய்து தமிழகத்தின் தமிழ் மக்களின் முதலமைச்சராக பொறுப்பேத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் பொறுப்பேத்துக்கோங்க. பொறுப்பேத்துக்குவீங்கன்னு நம்புறோம். பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.